அடங்குவது யாவருக்கு ஒரு நல்லா இருந்தா ஓட்டுக்கு போயிச்சா. ஆமா, அதனால முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது கிடையாது. குறை என்பது கிடையாது. ஆமா, குறையில்லாத படிக்கு அப்பா என்னுடைய பிறந்த நாடாகப்பட்டது அதுதான் கண்ணமாபுரி பட்டணம். ஆமா, கண்ணமாபுரி பட்டணத்தை தகத்தோடு பரிபாலனம் செய்து வரும் படியான என்னுடைய தந்தை இருக்கின்றாரே. அதாவது ஒரு நாடு இருக்குமே, ஆனால் பரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் நெல் மணி உயரும், நெல் மணி உயர்ந்தால் மக்களின் குடி உயரும், மக்களின் குடி உயர்ந்தால் மன்னன் செங்கோல் உயரும், மன்னனின் செங்கோல் உயரும். அப்பேற்பட்ட செங்கோலை கரத்தில் தாங்கி அரசாட்சி செய்து வரும்படியான என் தந்தை இருக்கின்றாரே மதிதேய மன்னன். ஆமா, மதிதேய மன்னனுக்கு மகளாக பிறந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் பெண்களுக்குரிய பருவம் 7 பருவங்களை ததிப்பருவம் அடைந்து எந்த குறைபாடும் கிடையாது. ஒரு பெண்ணாண்டால் இப்படிதான் வாழ வேண்டும். ஒரு பெண்களுக்குரியது 4: அச்சம், அறம், ஞானம், பயிர். ஆமா, 4 குணங்களை கொண்டிருக்க வேண்டுமா. அப்பேற்பட்ட 4 குணங்களை கொண்டு இவள் குறை என்பது இல்லாமல் மதிதேய மன்னனுக்கு மகளாக பிறந்து அது அந்த கதை மட்டும்தான் உனக்கு தெரியும். நான் எப்படி பிறந்தேன், யாருடைய அருளால் பிறந்தேன் என்பது உனக்கு தெரியாது. நான் யாரோட அருளால் பிறந்தேன் என்பது உனக்கு தெரியுமா? புறமூன்று மேயரித்த குறை என்பது இல்லாது என் தந்தையாக இருக்கக்கூடிய மதிதேய மன்னன் திருமணமாகி வெகு காலமாக குழந்தை என்பது கிடையாது. தந்தையாகப்பட்டவர் சிவபெருமானை நோக்கி அதாவது தவம் செய்து கொண்டிருந்தார், வேண்டிக் கொண்டிருந்தார். அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அருளி அந்த சிவபெருமான் அருளால்தான் நான் பிறந்தேன். சிவபெருமான் அருளால ஆமா பிறந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வளர்ந்து வந்தேன். கதிப்பருவம் அடைந்த உடனே ஒரு பெண் வளர்ந்து விட்டதே. ஆனால் அதாவது பயிருக்கு பெண்ணுக்கு தாலி. ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டுமே, அப்படி மகளாகப்பட்டது திருமணம் செய்ய வேண்டுமே அப்படி என்று தந்தையாகப்பட்டவர் என்னிடத்தில் கேட்டார். அதற்கு நான் என்ன தெரிவித்தேன்? அப்பா, பல தேசத்து ராஜாக்களை வர வையுங்கள், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நான் திருமணம் என் கண்ணு கேட்டவரை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படி என்று உரைத்தேன். அதன் பிரகாரம் பல தேசத்து ராஜாக்கள் ஓடி வந்தார்கள். ஓடி வந்த உடனே சுயவர சாலையில் என் தந்தையாகப்பட்டவர் என் கரத்தில் ஒரு மாலையை கொடுத்து சுற்றி வரும்படியான வேலையில் அந்த அரசர்களில் ஒருவர் எழுந்து அதாவது ஐயா மதிதேய மன்னா, அது உன் மகளாகப்பட்டதற்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிறதா? மாட்டான் மனைவியை கொண்டு வந்து திருமணம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேட்டார். அப்பொழுது என் தந்தையாகப்பட்டவர் என்ன தெரிவித்தார் என்றால், ஐயா இந்த பெண் உங்களுக்கே
உங்களுக்கே என்றால் என்ன காரணம் என்று கேட்டார் அந்த அரசர். கேட்ட உடனே என் தந்தையாகப்பட்டவர் இந்த குழந்தையாகப்பட்டது எப்பொழுது பிறந்ததோ அப்பொழுதே இந்த குழந்தையுடைய கழுத்தில் தாலி இருந்தது. ஆமா, தாலி இருந்த உடனே பார்த்தார் என் தந்தையாகப்பட்டவர் சிவபெருமானிடத்தில், ஐயா உங்களால் உங்களுடைய அருளால் பிறந்த குழந்தை அல்லவா, இதனுடைய கழுத்தில் பிறந்த உடனே தாலி இருக்கிறது, என்ன காரணம், பின்னால் இது எப்படி விளையும் அப்படி என்று கேட்டார். சிவபெருமானாகப்பட்டவர், அப்பா மதிதேய மன்னா, ஏதொன்றுக்கும் அஞ்சாதே, இதோ உன் கண்ணிற்கு தெரியக்கூடிய இந்த மாங்கல்யமாகப்பட்டது வேறு யாரு கண்ணிற்கும் தெரியாது. பின்னால் உன் மகளாகப்பட்டது திருமண காலத்தில் யார் ஒருவர் பொய் சொல்லாத வாசகனும் பிறர் தாரத்தை தாயாகவும் தமக்கியாகவும் நினைக்கிறார்களோ, பிறர் பொருளை பார்த்து எட்டியாக நினைக்கிறார்களோ, சத்தியம் தவறாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கே இந்த மாங்கல்யமாகப்பட்டது கண்ணுக்கு தெரியும். இந்த மாங்கல்யம் யாருடைய கண்ணிற்கு தெரிகிறதே அவர்தான் அந்த பெண்ணை திருமணம் செய்வார்கள். அப்படி என்று கேட்டார் அல்லவா. அலங்கார வளருமை அப்படி குறைபாடு இல்லாது மன்னனிடத்தில் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு ஆணுக்கு ஆணாக ஒரே ஒரு ஆண் பிள்ளை பெற்று 7 வயது ஆகிறது. ஆமா, என் பிள்ளையாக இருக்கப்பட்ட பெயர் தேவதாசன். போற்றும்படியாக பிறந்தபடியினால் தேவதாசன் என்றும் வாசிகள் எல்லாம் போற்றுமையாக பிறந்ததால் ரோஹிதாசன் என்று என் பிள்ளைக்கு பேர் வைத்து என் பிள்ளைக்கு 7 வயது ஆகிறது. 7 வயதாக இருந்தாலும் வசிஷ்ட முனிவர்களிடத்தில் முனிவரிடத்தில் கல்விகளை கற்று வருகிறான். பிறந்த போதிலும் சாமிக்கும் சபைக்கும் யாவற்ற மாணவர்களுக்கும் உமக்கும் வணக்கம். காலம் சென்றிருக்கும்படியான காளிங்கராயர் ஐயா அவர்கள் சாலோக சாமீப சாரூப சாயுத்தம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி அடைய வேண்டுமே அப்படி என்று இங்கு ஓரிரவு மோட்ச திருவிழா. அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ராசாத்தி அம்மையாரும் உடன் சேர்ந்து 4ஆம் பதவி அடைய வேண்டும் அப்படி என்று மோட்ச திருவிழா. இரு பேர்களும் மோட்ச தீபம் அடைய வேண்டும் அப்படின்னு இஷ்டகுல தேவை வேண்டிக் நன்றி வணக்கம். மகன் இருந்தால் தாய் அழைத்ததாக அழைத்துவார். மக்களுக்கு குறையில்லாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய ஹரிச்சந்திர வல்லருக்கும் சந்திரமதி அம்மையருக்கும் பிறந்திருக்கும்படியான என் பெயர் தேவதாசன். தேவதாசன் லோகிதாசன். அப்படி இருக்கிற காலத்திலே நான் வரக்கூடிய நேரத்திலே எனக்கு
என்ன பிள்ளையா பிறந்த உடனே அதிர்ஷ்டமாக ஒரு இடத்திலே பாடத்தை கற்று வரும்படியான நேரத்திலே இன்றைய தரத்திலே என்னை பெற்ற தாய் தந்தை காண வேண்டும். 7 வயசா இருந்தாலும் நான் எங்கே செல்ல வேண்டும்? அப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த தேவதாசராகப்பட்டவர் என்ன பெற்ற என் தாய் மட்டும் அழைத்திருக்கிறார். ஆனா என்ன காரணம் தெரியுமா? பையன் இருப்பான், பையன் பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுல இருக்கான், பையன் லோகிதாஸ் எடுவான்னு சொன்னாங்க. அப்படி காலம் சென்று இருக்க முடியாது. தாய் தந்தையுடைய பாதத்துக்கு சொர்க்கம் சேர வேண்டும் என்று நம்ம இஷ்டம் கூட தேவதையா இருக்க முடியாது. அப்படி வணங்குவோம். அம்மா இருக்காங்களா பாரு. பையன் தேவதாஸ் வந்துட்டானா? பாப்பா தேவதாசன் வணக்கம்மா. அப்ப எம்மையிட கண்மணி ஆசீர்வாதத்தில் ஆனந்த சந்தோஷம். வாழும் பூமி இந்த 7 வயதா இருக்க முடியாது. தேவதாசனை அழைத்த காரணம் என்ன? அப்பா உரை செய்து வேணும் முதலே தந்தையாகப்பட்டவர் அதிகரமாக அழைத்ததாக செய்தி. அதனால இருவரும் தந்தையை சென்று பார்க்க வேண்டும். தன்னந்தனியாக நீ செல்லக்கூடாது. அதனாலே பிள்ளையை அழைத்து செல்ல வேண்டும். அப்படி என்று வளர்த்தாயா? உன்னுடைய இஷ்டம் எப்படியோ அப்படியே அழைத்தமா. அப்பா யாருங்க மன்னர் இருக்கின்றாரா? அமர்ந்திருக்கிறார். சொல்லிட்டு வரேன். என்னப்பா மனைவி பிள்ளை வந்துருக்காங்களா? வர சொல்லுங்க. நீ பார்த்தா ஒண்ணு மாதிரி புறப்படுமா? ஓ தேவா சந்தே சந்தமதி மலரசபதியே மலரும் மலரும் அந்த தற்புதிய போற்றி அண்டர் போக்குகள் ஐயரே சரண
மாறாகவும் ஆமா நான் உங்களுக்கு மனைவியாகவும் ஆக்கப்பட்டது இறைவன் செய்த கருணை. ஆமா. அதனால ஐயா துய்ய மணிபிரகாச மகன் இருக்கின்றான். கதிகரா இந்த வேஷம் ஆடுறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சு. ஆமா இந்த வேஷம் ஆடுறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. 3 வயசுல ஆடுறான். நம்ம கை கலப்ப சண்டை சண்டை கண்டமா என்றும் மகராசாருக்கு ஆசீர்வாதம். அப்படியே ஆகட்டும். நாம் நாட்டிலே இருக்கும்படியான குடிமக்கள் என்பால் ஓடி வருக. உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க ஆண்டவா நாங்கள் இருபடியாக போய் விழலாம். காட்டிலே வாழும்படியான மிருகம் ஓடி வந்து அந்த மாசில் எல்லாம் அந்த செய்கிறது. அதனால ஒன்று வழி கிடையாது. நாங்கள் ஜீவிக்க வழி இல்லை. எப்படி காலத்தை கழிப்பது எப்படி என்று என்பால் உரைக்க அந்த மக்களுக்கு வார்த்தையை சொல்லிவிட்டு ஏதுமான வழி செய்கிறேன் அப்படி என்று அனுப்பி வைத்து விட்டு சத்தியகித்து மந்தி அழைத்து இதுக்கு என்ன வழி செய்யலாம் அப்படி என்ற பொழுது அந்த சத்தியாகித்து ஆகப்பட்டவர் மக்கள் குறையகற்று மண்ணுடைய கடமை அல்லவா பாருங்கள் வரவேற்று அட போகலாம் அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தை பிரகாரம் அந்த மக்கள் குலத்திற்க வேண்டும் அந்த மிருகத்தால் யாதிக்க வேண்டும் அந்த எண்ணத்தோடு நான் மனைவியாற்று அற செல்ல போகிறேன். உங்கள் இருவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் உங்களை கூட்டாங்க. பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய சத்தியகத்தினுடைய வார்த்தையை கேட்டு வேட்டைக்கு போறது. ஆமாங்க. என் மனதில ஒரு கருத்து இருக்கு. என்னது? நீங்கள் சொன்னது நியாயமாகும். போதையும் தடுப்பதுண்டோ? பன்னரு சேனையோடு பார்வலைய வேட்டைக்கு போற சொல்றீங்களே தவறு கிடையாது. ஆமா இது நாள் வரையில் எப்போது நீங்கள் என் கழுத்தில் மாங்கல்யம் தரித்திரோ அன்று நாள் முதல் இன்று நாள் வரையில் உங்களுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் நான் பங்கு பெற்றவர். இன்று ஒரு நாள் என்னை அப்புறப்படுத்தி விட்டு நீங்கள் தன்னந்தனியாக காட்டிற்கு சென்றாங்க. அதனால நானும் பிள்ளையும் உங்களோடு வருகின்றோம். அதுதானே அப்பா சத்தியகித்து ஐயா அப்பா ஐயா என் மனைவி பிள்ளை இருவருமாக ஆமா நம்மோடு காட்டுக்கு வருகிறாரா? வாங்க போகலாமா?
வாங்கி ஆனால் பழையாட்டு நேரத்திலே கடத்திலே வெள்ள பிடித்து மானம் தோணித்து பாதத்தை ஆனால் ஒரு பெருக்கமான பன்றியாகப்பட்டது பாதத்தை தொடுக்கும் நேரத்திலே தூரமா ஓடி போகுது அந்த வில்லை சோர விடுவோமே ஆனால் கிட்ட வருகிறது அதை சும்மா விடலாமா விடக்கூடாது அதனாலே அப்பா அந்த மலைபார் வந்த பன்றியினுடைய என் கரத்தில் அந்த வெள்ள வளர்ச்சி பால் கொடுக்கும் அது வலது தந்தத்தை ஒடிச்சிட்டு அந்த பன்றியாகப்பட்டது விசோமித்ரா பெரியாரே அபயம் அப்படி என்று ஓடிக்கொண்டிருக்கிறது இது என்ன அதிசயம் என்றே ஒண்ணு புரியல ஐயா ஒரே 1000 ரூபாய் பால் தோற ஒரே 1000 ரூபாய் இருக்கிறது 1000 ரூபாய் இருக்கிறது அதனால ஜலம் இருந்தா வாங்க அப்படியே வரா நீங்கள் எல்லாம் யாரப்பா நாங்கள் எல்லாம் விஸ்வாமித்ரா பெரியார்கள் சீடர்கள் அந்த விஸ்வாமித்ரா பெரியார் சீடர்களாகிய நீங்கள் அந்த விஸ்வாமித்ரா பெரியார் ஏற்படுத்திய தடாகம் இது இதுல அவரை தவிர வேறு ஒருவர் ஜலம் இருந்துவார்கள் ஆளாகிவிடுவீர்கள் அவர் உத்தரவில்லாத யாரும் இதுல ஜலம் அருந்தக்கூடாது என்னப்பா இது அதிசயம் உலகத்திலே சாலை சோலை தடாகம் இது எல்லாம் பொதுவுதான் ஆனால் ஞானமுழந்த மாமுனியார் இருக்கபடியான அந்த விஸ்வாமித்ர பெரியார் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானம் 96 தத்துவம் மணிவிக்காரம் பூர்விக்காரம் இது எல்லாம் கற்றுணர்ந்த பெரியார் இந்த காட்டகத்திலே தடாகம் விட்டுவாரே ஆனால் என்னை போல் ராஜாக்கள் வருவார்கள் மனைவாட்டை ஆடுவார்கள் அவர் சோர்வை விற்பார்கள் அந்த சோர்வையை தீர்ப்பதற்காக ஜலமருந்த வருவார் அப்படி என்றுதான தடாகம் விட்டு வச்சிருக்காங்க அவர் ஏற்படும் தடாகம் உண்மைதான் அவரை தவிர வேறு ஒருவர்கள் யாராச்சும் தடாகத்தில் அப்படி மீறி தண்ணி குடிச்சா சாவத்தனால் நீங்க ஆளாயிடுவீர்கள் தண்ணி குடிச்சா சாபம் வருதுன்னா நாங்க ஏத்துல நீங்க போங்க அப்படியாக நான் சொல்வதை சொல்லி வச்சேன் வருவதை பார்த்துக் கொள்ளுங்கள் சத்தியகீர்த்தி ஐயா ஒரே 1000 ரூபாய் இருக்கு 1000 ரூபாய் சத்திய நேரம் படுத்துட்டு வாங்க அப்படியே அப்பா சத்தியகீர்த்தி ஐயா அந்த கவிதைகளா இருக்கும்படியான விஸ்வமுத்த பெரியாருடைய தடாகத்தில் ஜனமறிந்து விட்டு உறங்கலாம் என்று உறக்கத்திலே இருக்கும் நேரத்தில் எப்பா நான் ஒரு தீய சொற்பனம் கண்டேன் ஐயா அந்த சொற்பனத்தாலே அப்பா யாருக்கு இருக்கபடியானோ எந்த நிலைமையோட அப்பா ஏகதார வருவதாக இது
வரைக்கும் சத்தியம் தவறாது. சத்தியம் தவறாது. கடமை தவறாது வாழ்ந்து வந்த யானோ. ஆமா. 5 பெண்களோடு வாழும்படியான ஒரு தீய சொற்பலம் கண்ட 5 பெண்களோட அப்படி வாழ்ந்து வரும் தருவாயிலே அம்மா அந்த பெண்ணை என்னானார் ஐயா. ஐயோ ஓதுவேன் ஒரு தீய ஆ. 5 பெண்களோடு இல்லற வாழ்க்கையிலே வாழ நேரத்திலே ஆமா. ஒரு பெண்ணாலை கொண்டு வந்தப்பா ஆ. ஒரு மகமுடிவுக்கு தாரவாத்து கொடுத்து விட்டு தாரை வார்த்து கொடுத்து ஒரு பெண்ணாகப்பட்டவரோ ஆ. என்பால் சொல்லாது கொள்ளாது ஆ. என்ன தன்னந்தடி வரமா விட்டு போய் விட்டால் ஒரு பெண்ணாகப்பட்டவரோ ஆ. நாட்டிலே அப்பா அம்மா பசி பசி அப்பா பசி 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 என்று திரையபடியான சொற்பலம் கண்டேன். ஐயா. ஒரு பெண்ணாகப்பட்டவளோ ஆ. என்பால் சொல்லாது என் கேட்காது எப்பா அவள் தன்னந்தனி என்னை விட்டு போய்விட்டாள். ஒரு பெண்ணாகப்பட்டவளோ ஆ. நான் படுபடியான துன்பத்தை எல்லாம் சகித்து சகித்து நான் படுபடியான வேதனை எல்லாம் சகித்து அந்த பெண்ணை என் கூடயே முடியாது சார். ஐயா. இதுக்கு என்ன அப்பா காரணம் ஒன்றும் புரியவில்லை. ஐயா. 8 துறக்காய் கூட்டுக்கொள்வாக என்பார். சொல்லுங்க. நீங்கள் கண்ட கனவு ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால முக்காலமும் அறிந்தவன். ஆமா அப்பா. அதனால எந்த ஒரு குறைபாடும் வராது. அதனால மனசு சஞ்சலப்படாதீங்க. அப்படியானால் நீங்கள் கண்ட கனவு பலிக்காது. அப்படியானால் மகமுடிவதாக வந்தவனுக்கு சோமுத்திர பிரியன். ஆமா. அவருக்கு தாரவாத்து கொடுத்த என் தேவி தாராக சென்றது என் பிள்ளை. பிள்ளை 2 கண்களையும் இழந்து அம்மா பசி பசி என்று வாடிக்கொண்டிருக்கிறது என் நாட்டில் அடங்கிய சம்பத்தும் நாட்டு மக்களும். ஆமா. எந்தா இருந்தாலும் விஸ்வாமித்திர பெரியாரை வெல்லுவேன் வெல்லுவேன் அப்படி என்று ஆமா. அந்த விவேகம் என்ற சக்தி என் கூட வருதாயப்பா. அப்பா மன்னன் ஓடி வந்து நான் தத்தமகனே அரிச்சந்திரா இந்த நாட்டை உனக்கு முடி சுட்டி வைக்கிறேன். ஆமா. இந்த நாட்டு மக்களுக்கும் மற்றவருக்கும் குற்றம் குறைபாடு இல்லாது அந்த மக்களை பாவித்து வாடா கண்ணே அப்படி என்று முடி கொடுத்தாரே அப்பா. ஆமா. அது கதிர் மூடி பூண்டி நாட்டு மக்களுக்கோ மற்றவருக்கோ அம்மா பசி தாயே பசி அப்படி என்று ஒருவரையும் விடாது அப்பா. அவர் எந்த குறைபாடு இல்லாது இந்த பாவி நான் ஆட்சி செய்து வந்தேன். ஆமா. அப்படி ஆட்சி செய்வது நேரத்திலே இப்பொழுது பார்க்கும் நேரத்திலே ஐயா கமலை இடமது
பிறந்ததுல இருந்தப்பா இருந்து நான் யாருக்கு எந்த பாவத்து ஏவா நான் மாலை தரித்த நாள் முதல் இந்நாள் வரையில் இது போன்ற வினோதங்களும் அசம்பாவிதங்களும் நடந்தது கிடையாதே. இப்போது நீங்கள் உரைக்கக்கூடிய வார்த்தையை பார்த்தால் நான் மனதில் ஒரு கருத்து இருக்கு சொல்லலாம் ஐயா. அந்த கண்ணு ஐயா பத்தாலே நமது நாட்டே பட்டமும் பொருளும் பெற்றே புத்திரக்கவதாசன் இந்த பூவையாலோடு என்னை ஐயா உண்மையும் சத்திய தவிர நாகு தையலால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரியே, எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் சரியே, இது நாள் வரையில் நாம் கடைபிடித்திருந்தோம் அல்லவா சத்தியம். அந்த சத்தியத்தை ஒருபொழுதும் தவறாதீர்கள் ஐயா. அப்படியானா பிற்காலத்தில் நானும் என் பிள்ளையும் பிரிய கடவும் அக்கறை சாட்சியாக மாலையிட்ட மனைவியை பிரிந்தாலும் அருந்தவத்தால் பெற்றெடுத்த என் பிள்ளையை பிரிந்தாலும் நாட்டை தந்தாலும் நாட்டு சம்பத்தை தந்தாலும் ஆனால் நான் கொண்ட சத்தியத்தை மட்டும் தவறக்கூடாது. எப்படி என்கிறான் கண்ணே. எவ்வளவு பெருக்கமான மழை பெய்து வெள்ளம் ஓடி வந்தாலும் கண்ணே ஒரு நாளைக்கு அந்த வெள்ளம் அடித்துதானே ஆக வேண்டும். அதனால எப்பெரும் பெருமையோடு வாழ்ந்தாலும் புகழோடு வாழ்ந்தாலும் ஒரு காலத்திலே துன்பத்தை அனுபவித்துதானே ஆக வேண்டும். எல்லா வல்ல நாராயணன் சாட்சி நடப்பது நடக்கட்டுமாக. ஐயா அந்த வலது தண்டத்தை ஒழித்து விட்டார். அகப்பட்டு கொண்டான். ஆமா அப்ப எப்பயும் கறி சிறுபாச்சி கறி நினைக்கிறான். ஜீவவதை செய்யாதவர் ஹரிச்சந்திரன் சொன்னார்களே, பன்னியுடைய தந்தத்தை ஒழித்திருக்கின்றான் என்றால் குற்றம் செய்தவராகிவிட்டான். ஜீவவதை செய்தா வலது தண்டத்தை ஒழிச்சாடுறா. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? எப்படிங்க? மேலும் அவனுடைய அவனை பரிசோதிக்க வேண்டும். உண்மைதான். அதனால் என் தவ வலிமையினாலே என் ஆசையின் வழியாக ஆமா பெண்ணை செயலை அவன் என்ன செய்கிறான் என்பதை உணர வேண்டும். பெண் கண்டா தாயாக தங்க கடவுளே அழகு முறைந்திய பெண்களை அவங்களும் குழந்தை பார்க்க முடியாத அடுத்த எடுத்து கொடுத்து நிக்கிறான். கையில மூக்கால பிள்ளை பார்க்க போறான்றான். வாழ்வே வர முடியாத தேவ பெண்களாக இரண்டு மங்கைகளை அழகு பொருந்தியவளை ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். வான பெண்கள் தந்தை அழைத்த பண்ண போறான் பாப்போம். தந்தை அழைத்ததாக இப்படியாக விஸ்வாமித்திரர் பெரியார் அவர் உறுப்பினத்தை ஒரு வான பெண்ணாக வர இப்ப இருக்காத எப்படி இருக்க வான பெண் வருவது